Okay, good morning, sirs. Good morning, sir. So as usual, உலக தரம் வாய்ந்த anatomy for students edition, Gray's Anatomy அந்த புக்லேருந்து இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஹெட் அண்ட் நெக் தான் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். ஸோ ஹெட் அண்ட் நெக்கில் என்ன செஷன் பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ சண்டேஸ் வந்து கைனகாலஜி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மற்ற நாள்லாம் anatomy ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஏன்னா anatomy தெரிஞ்சால் தான் மற்ற எதுவுமே உங்களுக்கு புரியும். ஃபார்மகாலஜியோ பயோகெமிஸ்ட்ரியோ எதுவுமே புரியும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து anatomy தான். ஸோ எஸ் இன்றைக்கோட டாபிக் வந்து இயரோட செஷன் பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இயர் இதுக்கு நம்ம வந்து இப்போது இயர்க்குள்ளே போக போகிறோம். ஸோ எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர், இன்டர்னல் இயர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஓல்டு கிளாஸில் நம்ம பார்த்தது வந்து anatomy ஆஃப் எக்ஸ்டர்னல் இயர் பார்த்தோம். காங்கா, ஹீலிக்ஸ், ஆன்டி ஹீலிக்ஸ், ட்ராகஸ், ஆன்டி ட்ராகஸ், இயர் லோபியூல், எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கனால், டிம்பானிக் மெம்பரேன், மேலியஸ், டேபிஸ், இன்கஸ், மாஸ்டாய்டு ரீசஸ், மாஸ்டாய்டு போன். இது மாஸ்டாய்டு எங்கே இருக்குதுன்னு தெரியுதா? ஜஸ்ட்டு காதுக்கு பின்னாடி இருக்குது. அதனால தான் அந்த ரீனிஸ் டெஸ்ட், வீபஸ் டெஸ்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஏர் கண்டக்ஷன், இது வந்து ஏர் கண்டக்ஷன், காற்று வழியாக காற்றின் ஒளி போகிறது. அதே மாதிரி இது வந்து போன் வழியாக, இது அதிர்வு மூலயமா அந்த ஒளி சத்தம் போகிறது. ஸோ இது வழியாக ஏதாவது சேதாரம் இருந்தால் சத்தம் இது வழியாக போகும். ஆனால் எப்போவுமே இது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ அதனால தான் ரீனியஸ் டெஸ்ட்டில் முதல்ல இங்கே வைக்கிறோம், அடுத்து இங்கே வைக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஜவ்வில் ஓட்டை விழுந்ததுன்னா இந்த இடம்லாம் அரிச்சிடும் இல்லையா? ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ காது ஜவ்வில் ஓட்டை இருந்ததுன்னா இது வழியாக ஃபுல்லாக சீல் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சீல் பிடித்த உடனே இந்த எலும்புகள்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த எலும்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சதுன்னா மூளையை பாதிக்கும். அப்படியே பின்னாடி இந்த மாஸ்டாய்டை போய் அரிக்க ஆரம்பிச்சதுன்னா அது வந்து மாஸ்டாய்டைட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் காதில் ஓட்டை இருந்து சீல் வந்ததுன்னா அவங்களுக்கு மயக்கம் வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த வெஸ்டிபுலோ காக்லியர் அப்பேரட்டஸை அது பாதிக்கிறதுனால. ஸோ இது எக்ஸ்டர்னல் இயர், இது மிடில் இயர், இது இன்னர் இயர், உள்காது அப்படின்னு பேர். இந்த உள்காது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்பட் மாதிரியும் ஒரு நத்தை போலையும் ஒரு தெரியுது அப்பியரன்ஸ். ஸோ இதை சரி பாதியாக பிரிச்சுக்கிறோம். இது காக்லியர் அப்பேரட்டஸ், இது வெஸ்டிபுலர் அப்பேரட்டஸ். வெஸ்டிபுலர் அப்பேரட்டஸில் ஒரு யூட்ரிக்கல் சாக்யூலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம உள்ள டீட்டெயிலாக இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இந்த காக்லியா இதை 8th கிரேனியல், இது மூளையோட மிட் கிரேனியல் ஃபோசா. என்ன ஃபோசா? மிட் கிரேனியல் ஃபோசா. மூளையில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசா, மிட் கிரேனியல் ஃபோசா, போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோசா இருக்குது. ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசாவில் 2 ஃப்ராண்டல் லோப், மிட் கிரேனியல் ஃபோசாவில் டெம்பரல் லோப், போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோசாவில் ஆக்சிபிட்டல் லோபும் செரிபலமும் தாங்குது. அந்த இடத்துல மிட் கிரேனியல் ஃபோசாவில் இது வந்து உள்ளே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 8th கிரேனியல்லாம் அது எப்படி உள்ளே போகுது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன் டெப்த் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் கிரேனியல் ஃபோசா வியூ. கிரேனியல் ஃபோசா வியூ இந்த மிட் கிரேனியல் ஃபோசாவில் எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இது ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசா, இது மிட் கிரேனியல் ஃபோசா, போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோசா. மிட் கிரேனியல் ஃபோசாவும் போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோசாவோட ஏரிக்கரை, இது கிட்டத்தட்ட 3 ஏரி வரிசையாக வச்ச மாதிரி இருக்குது இல்லையா? இங்கே ஒரு ஏரி, இங்கே ஒரு ஏரி, இந்த ஏரிக்கும் இந்த ஏரிக்கும் உள்ள பொதுவான ஏரிக்கரையில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த அங்கே தான் வந்து இந்த வெஸ்டிபுலோ காக்லியர் அப்பேரட்டஸ் பொருத்தி இருக்குது. ஸோ அதுதான் இந்த ரிட்ஜ், இந்த ரிட்ஜ். இப்போ இதை தான் நம்ம இன் டெப்த்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த காக்லியா இப்படி பொருத்தப்பட்டிருக்கு, வெஸ்டிபுல் இப்படி பொருத்தப்பட்டிருக்குது. இப்போது இந்த வெஸ்டிபுலில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கெனால்ஸ் பேர் தான் செமி சர்க்குலர் கெனால். இது 3மே பார்த்தீங்கன்னா எது மாதிரி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்பண்டிகுலர் டு ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும். அதை நம்ம வேறு எங்கே படிக்கிறோம் அப்படின்னா மேக்ஸில் ஐஜேகே வெக்டார் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். ஸோ இதுக்கு இது பர்பண்டிகுலர், இதுக்கு இது பர்பண்டிகுலர், இதுக்கு இது பர்பண்டிகுலர். ஸோ ஈச் 90 டிகிரிஸில் இருக்கும் அப்படின்னு பேர். ஐஜேகே வெக்டார் ஞாபகம் இருக்கா? நீங்கள் மேக்ஸில் நம்ம படிக்கிறோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அது போல் தான் இந்த 3 செமி சர்க்குலர் கனாலும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும். அதுக்கு ஒரு பாடி, அதுக்கப்புறம் இந்த காக்லியர் அப்பேரட்டஸ். ஸோ உங்களுக்கு இப்போது நினைவு இருக்கணும், இந்த
வெஸ்டிபுலோ காக்லியர் apparatusக்கு எவ்வளோ பக்கத்தில் இந்த ஈஸ்டேஷன் டியூப் இருக்குன்னு பார்க்கணும். ஈஸ்டேஷன் டியூபுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், காதுலேருந்து தொண்டைக்குள்ளே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டியூபு. நடு காதோட ப்ரெஷரை பஃபர் பண்ணக்கூடியது, கம்மியாக இருந்தால் அதிகப்படுத்துறது, அதிகமாக இருந்தால் குறைவுபடுத்துறது, அந்த வேலையை தான் இந்த ஈஸ்டேஷன் டியூப் செய்யுது. அதனால தான் உங்களுக்கு சென்ற கிளாஸில் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், நம்ம மலைப்பிரதேசங்களை ஏறும்போதோ இறங்கும் பொழுதோ நமக்கு வந்து ஒரு விதமான காது அடப்பு போல் வரும். அப்போ நம்ம அப்படி பண்ணுவோம், அப்போ டப் டப்புன்னு காது திறக்கும். அந்த டப்பு டப்புன்னு கேட்குற சத்தம் வந்து இந்த டிம்பானிக் மெம்பரேனோட சத்தம். இன்னொரு டைம் நம்ம வல்சல்வா மேனுவர் அப்படின்னா மூக்கையும் வாயையும் பொத்தி அது வழியாக காது ஊதி வெளியேறாமல் இருந்தால் காதில் வந்து டப் டப்புன்னு இருக்கும். எங்கே ஒரு தடவை செய்து பாருங்கள். ஸோ இப்போ இந்த வெஸ்டிபுலோ காக்லியர் apparatus எப்படி பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ இந்த 3 செமி சர்க்குலர் கனால் பேர் என்னது? ஒன்று ஆன்டீரியர், இன்னொன்று போஸ்டீரியர், இன்னொன்று லேட்ரல். ஸோ ஆன்டீரியர், போஸ்டீரியர், இது லேட்ரல். ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கீழே 3மே கனெக்ஷன் ஆகுது இல்லையா, இது பேர் யூட்ரிக்கல், இது பேர் யூட்ரிக்கல். அது 3மே அதோடைய சைனஸ் இந்த வெஸ்டிபுலர் ஆக்விடக்ட் வழியாக உள்ளே போகுது. வெஸ்டிபுலர் ஆக்விடக்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளோட செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடோட அப்புறம் கடைசியாக அந்த டியூரல் வீனஸ் சைனஸஸோட கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து கீழே சாக்யூல் வழியாக கனெக்ட் ஆகுது. ஸோ இது பேர் யூட்ரிக்கல், இது பேர் சாக்யூல், இது சாக்யூல். ஸோ இது வழியாக இந்த டியூப்ஸ் போகுது. இந்த 3 இதில் பார்த்தீங்கன்னா 2 போனி பார்ட், நடுவில் ஒரு மெம்பரேனஸ் பார்ட் இல்லையா, தெரியுதா? இது எலும்பு தானே. ஸோ எலும்புக்கு நடுவில் ஒரு நல்லி மஜ்ஜை போல் உள்ளே போகுது, அதுவும் சுருண்டு போகுது. இது பேர் ஹெலிகோட்ரிமா. ஹெலிகாப்டர் ஞாபகம் இருக்கா? ஹெலிக்ஸ்னால் சுற்று வடிவத்தில் இருக்கிறது தான் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹெலிகோட்ரிமா. இது ஸ்கேலா வெஸ்டிபுலை, காக்லியர் டக்ட், ஸ்கேலா டிம்பானை. வெஸ்டிபுலுக்கு பக்கத்தில் வர்றது ஸ்கேலா வெஸ்டிபுலை, டிம்பானிக் மெம்பரேனுக்கு பக்கத்தில் வர்றது ஸ்கேலா டிம்பானை. தெரியுதா? இது ஏன் ஸ்கேலா வெஸ்டிபுலை சொல்கிறோம், இதை ஏன் ஸ்கேலா டிம்பானை சொல்கிறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த எலும்பு பகுதி சுருண்டு வந்தாலும் இதை 3 எங்கே திறக்குதுன்னு பாருங்கள். இது டிம்பானிக் மெம்பரேனை நோக்கி திறக்குது, ஆமாவா இல்லையா? ஸோ இந்த எலும்பு பகுதி பொதுவாக இருந்தாலும் இந்த காக்லியர் டக்ட் வர்றதுனால, சுருண்டு வர்றதுனால, இப்போ இந்த மாடலில் ஒரு லாலிபாப் கூட நம்ம நிறைய பார்க்குறோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஒன்று பார்க்கும்போது இன்னொன்று ஆமாம் கோர்வையோடு பார்க்கணும், அது பேர் தான் சின்க்ரனைசேஷன். இது போல் ஒரு லாலிபாப் நம்ம நிறைய இப்போல்லாம் பார்க்குறோம். ஸோ இது பேர் வந்து ஸ்கேலா டிம்பானை. எதுக்கு அப்படின்னா இந்த சப்தங்கள் இது வழியாக தான் உள்ளே போகும். ஸோ இது பேர் ரவுண்டு விண்டோ, இது பேர் ரவுண்ட் விண்டோ. ஸோ இந்த சப்தங்கள் என்ன ஆகுதுன்னா டிம்பானிக் மெம்பரேனில் பட்ட உடனே மேலியஸ் இன்கஸ் ஸ்டேபிஸ் போய் இந்த அதிர்வுகளை இதில் அசைக்கும். அந்த அதிர்வுகள் விழும் பொழுது சத்தங்கள் எது வழியாக உள்ளே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலா வெஸ்டிபுலை வழியாக போகுது. அதனால தான் அதிக சத்தம் திடீர்னு பார்த்தா, சார் எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, கத்தாதீங்க, ரொம்ப கத்தி பேசாதீங்க, எனக்கு ஏதோ படபடப்பாக இருக்குது, நான் கீழே விழுந்துருவோம் போல் இருக்குது, ஓன்னு கத்தும் பொழுது ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு மிஷின் சத்தம் திடீர்னு இல்லை ஏதாவது டமால்னு சத்தம் வந்தோடனே ஒரு பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. ஸோ இந்த ஒலி கதிர்வீச்சுகள் எப்படி போகுதுன்னு பாருங்கள். எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கனால் வழியாக உள்ளே வருது, உள்ளே வந்தோடனே டிம்பானிக் மெம்பரேனில் டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. அடித்த உடனே இந்த மேலியஸ் இன்கஸ் ஸ்டேபிஸ் வந்து சவுண்டை வந்து பஃபர் பண்ணுது. அதிகமான சத்தம்னா குறைக்கவும், குறைவான சத்தமாக இருந்தால் அதிகரிக்கவும் செய்து ஆம்பிளிஃபை பண்ணுது. அதை வந்து இந்த ஸ்டேபிஸ் போன் வந்து நாக் பண்ணுது, சத்தத்தை நாக் பண்ணுது. ரொம்ப தேவையில்லாத சத்தம் ரொம்ப எக்கோ அடிச்சதுன்னா ஈஸ்டேஷன் டியூப் வழியாக அந்த சத்தம் தொண்டைக்கு போயிடும், அதுக்கப்புறம் அது நமக்கு தேவைப்படாது. அந்த சத்தம் உள்ளே போன உடனே அந்த சத்தத்தினால ஏதாவது நிதானம் தேவைப்படுது அப்படின்னா அது வந்து இந்த வெஸ்டிபுலர் apparatus பார்த்துக்கும். அந்த வெஸ்டிபுலர் apparatus வழியாகவே இந்த ஸ்கேலா வெஸ்டிபுலை மூலமாக அந்த சத்தம் போகும். அந்த சத்தம் போகும் பொழுது இந்த காக்லியர் டக்ட் இருக்குது தெரியுமா,
இந்த காக்லியர் டக்டில் இருக்கிற உள்ள எண்டோலிம்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு லிக்விட் இருக்கும். அந்த லிக்விடில் அதிர்வுகளை ஏற்படுத்தும். அந்த லிக்விடில் அதிர்வுகள் ஏற்படுத்தும். அந்த அதிர்வுகள் நம்ம வெளியிலேருந்து வர சவுண்டை எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றி மூளைக்கு வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ் வழியாக வெஸ்டிபுலோ காக்லியர் நியூக்ளியை மூளையில் இருக்கிற அந்த நியூக்ளியைக்கு கொண்டு போய் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக சேர்க்குது. அதனால தான் பேஷண்ட்டுக்கு நம்ம காமனாக நல்லா இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு நம்ம நாக்கை நீட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். நாக்கை நீட்டுங்க அப்படின்னா நம்ம சொல்கிற சத்தம் அவங்களுக்கு காது வழியாக கேட்குது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அலர்ட்டாக இருக்காங்க, கான்ஷியஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓரியன்டாக இருக்காங்களாங்கிறது அடுத்த விஷயம். கான்ஷியஸாக இருக்காங்க, நம்ம சொல்கிறது ஓரளவுக்கு புரியுது, அப்போது அட்லீஸ்ட் மாடரேட்லி ஓரியன்ட். அம்மா நாக்கை நீட்டுங்கன்னு சொல்கிறதுல அத்தனை அர்த்தம் இருக்குது. நம்ம நாக்கை நீட்டுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்குது, ஃபஸ்ட்டு காது கேட்குது, அலர்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். மூளைக்கு அந்த இன்புட், அந்த ஆக்ஷன், அந்த கொஸ்டின் உள்ளே போகும் பொழுது மூளை வந்து சொல்லுது, ஓ உன்னை யாரோ நாக்கை நீட்ட சொல்கிறாங்க, ஏதோ தண்ணியோ ஏதோ கொடுப்பாங்க போல இருக்குது, நீ நாக்கை நீட்டுன்னு சொன்னோடனே மூளையிலேருந்து சிக்னல் எப்படி போகுது, வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ் வழியாக போகுது. சத்தம் உள்ளே வந்து ஸோ இந்த நர்வெல்லாம் ஆக்டிவேட் ஆகி இந்த இந்த காக்லியர் டக்டில் இருக்கிற எண்டோலிம்ஃபேட்டிக் ஃப்ளூயிட் வந்து ஆக்டிவேட் ஆகி அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறி அது 8th cranial நர்வுக்கு போய் 8th cranial நர்வ் நியூக்ளியக்கு போய் அது ஆடிட்டரி கார்டெக்ஸ் மூளையில் இருக்கிற சப்தங்கள் கேட்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அந்த சப்தத்தோட சத்தம் என்ன, அது எந்த மொழி, நாக்கை நீட்டுங்க. இப்போ அதே பாட்டிக்கு நீங்கள் ஃப்ரெஞ்சில் போய் பேஷன் ஃபேம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த பாட்டிக்கு ஏதாவது புரியுமா? புரியாது. அப்போ லாங்குவேஜ் சென்டரும் வேலை செய்யுது. பேஷண்ட்டுக்கு தெரிந்த மொழிகளை, ஆளுமை இருக்கக்கூடிய மொழிகளை அவங்களுக்கு தெரியுது. இப்போ அந்த பாட்டிக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னா புட் யுவர் டங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்னால் புரியாது. அதனால் அந்த பாட்டி செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த பாட்டியோ அந்த தாத்தாவோ எந்த லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது நாக்கை நீட்டுங்கன்னு சொன்னோடனே சப்தங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் ஆடிட்ரி கார்டெக்ஸ் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் கார்டெக்ஸும் வேலை செய்யுது. எந்த மொழி தெரியுதுன்னு வேலை செய்யுது. அப்புறம் அது வந்து மூளையில் இருக்கிற மோட்டார் ஆக்டிவிட்டி 12th cranial நர்வுக்கு போய் ஆக்டிவேட் பண்ணுது. 12th cranial நர்வ் பேர் என்ன, ஹைப்போகிளாசல் நர்வ், போயிட்டு நாக்கை நீட்ட வைக்குது. ஸோ இவ்வளோ பெரிய பாத்வே வேலை செய்து நாக்கை நீட்டுங்க. நீங்கள் நினச்சிப்பீங்க எப்போ பார்த்தாலும் டாக்டர் நாக்கை நீட்டு நாக்கை நீட்டு நாக்கை நீட்டு இன்னா தான் அந்த நாக்கில் பார்ப்பாரோ. அப்படியே நாக்கை நீட்டும் போது ஹைட்ரேஷன் இருக்கான்னு பார்த்துக்கலாம், அந்த நாக்கில் ஏதாவது ஓரல் கேண்டிடியாசிஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம், அந்த நாக்கில் ஏதாவது ஆப்சஸ் அல்சர் இருக்கான்னு பார்த்துக்கலாம், அந்த நாக்கில் ஏதாவது அனிமியா இருக்கான்னு பார்க்கலாம். தெரிந்தால்தான் பார்க்க முடியும். தெரியாத வரைக்கும் நம்ம ஒன்றும் பார்க்க முடியாது. ஒன்றுமே தெரியலனா சார் பேஷண்ட்டு. ஸோ அப்போ நாக்கை நீட்டுங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டாஸ்க்கு தான் பேஷண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் கீழே பாருங்கன்னா கண், எல்லா cranial நர்வையும் செக் பண்ணலாம். கண்ணை வந்து மேலே செக். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பேஷண்ட்டுக்கு cranial nerve எக்ஸாமினேஷன் பண்ணலாம். அப்போது 8th cranial nerve எக்ஸாமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நாக்கை நீட்ட சொல்கிறது, அப்புறம் இந்த நம்ம எப்ளிஸ் மேனியூவரில் வர மாதிரி வெர்டிகோ எக்ஸசைஸ் சொல்கிற மாதிரி அதை செய்ய சொல்கிறது. கண்ணுக்கு வந்து கண் இயக்க பயிற்சிகள் பண்ணிங்கன்னா 3rd cranial nerve, 4th cranial nerve, 6th cranial nerve நம்ம பார்க்கலாம். நம்ம காட்டுற பொருள் அவங்களுக்கு தெரியுதா, இது எத்தனை அப்படின்னு சொன்னீங்கன்னா 4ன்னு சொல்கிறாங்கன்னா ஆப்டிக் நர்வ் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது என்ன கலருன்னு கேட்டிங்கன்னா ஆப்டிக் நர்வ் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நம்ம வந்து ஒரு இஞ்சியை கொடுத்து இது என்ன ஸ்மெல்லுன்னு கேட்டால் இது இஞ்சிமா, இது என்னது, இது உப்பு, இது மிளகாத்தூள் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஓல்ஃபேக்டரி நர்வ் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸாமினேஷன் ஆஃப் cranial nerves ஒரு செப்பரேட் கொஸ்டின். ஒரு சப்ஜெக்டை அவங்க முன்னாடி வச்சுட்டு கைண்ட்லி எக்ஸாமின் த cranial nerve அப்படின்னு சொன்னால் நீங்கள் cranial nerve எக்ஸாமின் பண்ணுறதுக்கு எல்லாமே கொண்டு வரணும், எல்லாமே நம்ம கொண்டு வரணும். அதை நம்ம செப்பரேட்டாக ஃபிசியாலஜியில் எக்ஸாமினேஷன் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், எக்ஸாமினேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டைம் பர்மிட் பண்ணிச்சுன்னா அதை நம்ம பார்க்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நரம்பு வேலை செய்தா இல்லையான்னு பார்த்தா தானே ஒரு மெக்கானிக் என்ன பண்ணுறாரு, இன்ஜின் வேலை செய்தா சோக் வேலை செய்தான்னு பார்க்குறாரு. ஸோ ஒவ்வொரு மூளை நரம்புகளும் வேலை செய்தா, எஸ்பெஷலி யாருக்கு இது தேவை அப்படின்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு cranial nervous சிஸ்டம் வேலை செய்தா, ஃபிட்ஸ் வர பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ அது வழியாக அந்த சப்தங்கள் உள்ளே போகும் பொழுது இதனுடைய அமைப்புகள், இந்த சுருண்டு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு நத்தை போல் இருக்குது. ஸோ மேல் தட்டு, நடுத்தட்டு, அடித்தட்டுன்னு இருக்குது. ஸோ அது வழியாக தான் நம்ம பார்க்குறது ஸ்கேலா டிம்பேனை கீழேயும் காக்லியர் டக்ட் நடுலையும் ஸ்கேலா
வெஸ்டிபுலை மேலேயும். ஸோ சத்தங்கள் இது வழியாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற சத்தங்கள்லாம் இந்த ஸ்கேலா டிம்பானை வழியாக வெளியே போயிடுது. அந்த அதிர்வுகள் இந்த காக்லியர் டக்டில் வேலை செய்யுது. இந்த காக்லியர் டக்டுக்கு தான் இந்த காக்லியர் நர்வ் ஒரு பிரான்ச்சை உள்ளே கொடுக்குது. தெரியுதுங்களா? அழகாக காக்லியர் நர்வ் உள்ளே வருது. இந்த காக்லியர் டக்டுக்கு அழகாக ஒரு பிரான்ச்சை கொடுக்குது. ஸோ இதில் என்ன அதிர்வுகள் ஏற்படுதோ இந்த சிக்னலை உள்ளே எடுத்துக்கிட்டு போய் மூளைக்கு கொண்டு போகுது. அருமையான படைப்பு இல்லையா? ஸோ ஒருத்தருக்கு காது கேட்கல அப்படின்னா ஒன்று வேக்ஸாக இருக்கலாம், ஃபாரின் பாடியாக இருக்கலாம், இல்லை டிம்பானிக் மெம்பரனில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை இந்த கண்டக்டிவ் சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை இந்த ரவுண்டு விண்டோக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஓவல் விண்டோ. ஸோ இந்த இங்கே ஒரு 2 விண்டோ இருக்குது. இந்த விண்டோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது ஓவல் விண்டோ, கீழே இருக்கிறது ரவுண்ட் விண்டோ. ஸ்கேலா டிம்பானிக்கு வர்றது ரவுண்ட் விண்டோ, மேலே வர்றது வந்து ஓவல் விண்டோ. ஸ்டேபிஸ் ஓப்பன் ஆகிற இடம் வந்து ஓவல் விண்டோ. ஏன்னா ஸ்டேபிஸ் வந்து ஓவலாக தான் இருக்குது. உங்களுக்கு காட்டியிருக்கேன் அந்த ஸ்டிரப், அந்த குதிரையை வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, அந்த ஃபுட் ரெஸ்ட் வைக்கக்கூடிய இடம் வந்து ஸ்டிரப்புன்னு பேர். அந்த இடத்துல கால் வைக்கும் பொழுது அந்த இடம் வந்து ஓவலாக இருக்கிறத நம்ம போன பதிவில் அந்த படத்தை பார்த்தோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய காக்லியர் நர்வ். ஸோ இன்றைக்கி கிளாஸ் உங்கள் அசைன்மெண்ட் பேஜ் நம்பர் 866, ஃபிகர் நம்பர் 8.120, ஃபிகர் நம்பர் 8.121, 2 டயக்ராமை நாளைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 8th கிரேனியல் நர்வ் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நம்ம இந்த மிடில் இயர் வழியாக தான் இந்த 7th கிரேனியல் நர்வ் வெளியே போகுது. இந்த 7th கிரேனியல் நர்வ் ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபொராமன் வழியாக இந்த 7th கிரேனியல் நர்வ் வெளியே போகுது. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஸ்டைலாய்டு ப்ராசஸ்க்கும் மாஸ்டாய்டு ப்ராசஸ்க்கும் நடுவில் தான் இந்த ஃபேஷியல் நர்வ் வெளியே வருது. வந்த உடனே பரோட்டிட் கிளாண்டுக்குள்ளே பூந்துக்குது வெளியே வந்த உடனே. ஸோ அது வரும் வழியில் அது என்னெல்லாம் இன்னல்களை சந்திக்குது அல்லது என்னென்ன பாதைகளை கடந்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஃபொராமன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 7th கிரேனியல் நர்வ் 8th கிரேனியல் நர்வ் ஒன்றா தான் வெளியே வராங்க, ஜோடியாக தான் வெளியே வராங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளே என்ன மனக்கசப்போ என்னன்னு தெரியல, பிரிஞ்சிடுறாங்க. அது எப்படி பிரிகிறாங்கன்றது அப்புறம் பார்க்கலாம். ஜோடியாக மூளையில் ஒன்றா பிறந்து ஒன்றா வளர்ந்து அந்த 7th கிரேனியல் நர்வும் 8th கிரேனியல் நர்வும் சிறுபிள்ளையிலேருந்தே ஒரு 2 பேருக்கும் ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. ஸ்கூல் ஒன்றா படிக்கிறாங்க, காலேஜ் ஒன்றா படிக்கிறாங்க, எல்லாம் படித்து ஒன்றா படித்து வெளியவும் ஒன்றா வெளியே வராங்க. அப்புறம் அவங்க சில இன்னல்கள்னால பிரிஞ்சிடுறாங்க. அந்த 7th கிரேனியல் நர்வும் 8th கிரேனியல் நர்வும் மூளையிலேருந்து உள்ள அந்த ரிட்ஜ் காட்டினேன் இல்லையா, மிடில் கிரேனியல் ஃபோஸாக்கும் போஸ்டியர் கிரேனியல் ஃபோஸாக்கும் மேலே ஒரு ரிட்ஜ் மாதிரி இருந்தது. அந்த ரிட்ஜ் வழியாக வெளியேறும் பொழுது அந்த ஓட்டக்கு பேர் இன்டர்னல் அக்வாஸ்டிக் மியாட்டஸ். என்ன பேர்? இன்டர்னல் அக்வாஸ்டிக் மியாட்டஸ். நம்ம அடுத்த கிளாஸில் இந்த போன்ஸ் பற்றியும் சிலது பார்க்கலாம். போன்ஸ் நம்மகிட்ட ரியல் டைம் போன்ஸ் இருக்குது. அந்த போன்ஸ் பார்த்தோம்னா நம்ம உள்ள ஸ்கல்லோட பேஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்டர்னல் அக்வாஸ்டிக் மியாட்டஸ் இது வழியாக 7th கிரேனியல் வரும் பொழுது இங்கே ஒரு கேங்லியான், இங்கே ஒரு கேங்லியான்னா சந்திப்பு, ஜெனிகுலேட் கேங்லியான். அந்த கேங்லியான் வழியாக கிரேட்டர் பெட்ரோசல் நர்வ் அப்படின்னு போகுது. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது என்ன ஏதுன்னா நம்ம இன்னும் போக போக புரிஞ்சுப்போம். கிரேட்டர் பெட்ரோசல் நர்வ் வருது. அந்த 7th கிரேனியல் நர்வ் அப்படியே மிடில் இயர் வழியாக பின்னாடி வருது. இது என்ன போனு? ஸ்டேபிஸ். பார்த்தாலே தெரியுது, வடிவத்தை பார்த்தாலே அழகாக தெரியுது, ஸ்டேபிஸ் தான், வேறு எந்த போனாவும் இருக்க முடியாது. ஸோ ஸ்டேபிஸாக இருந்ததுன்னா இது மிடில் இயரோட மீடியல் வாலாக இருக்கணும். ஏன்னா மீடியல் வாலில் தான் ஸ்டேபிஸ் போய் சொருகுது. இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ காது வெளியிலேருந்து சத்தங்கள் வந்து மிடில் இயரில் மேலியஸ் இன்க ஸ்டேபிஸ் வந்து எந்த விண்டோவில் போய் சொருகுது? ரவுண்ட் விண்டோவில் போய் சொருகுது. அந்த ரவுண்ட் விண்டோ தான் இந்த இடம் தான் ரவுண்ட் விண்டோ. இந்த இடம் தான் வேரியஸ் ஆங்கிளில் பார்க்குறோம், ஓரியன்ட் பண்ணிக்கணும். வேரியஸ் ஆங்கிள்ஸில் பார்க்குறோம், அதை ஓரியன்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரவுண்டு விண்டோ வழியாக இப்படி மேலே போகும் பொழுது இந்த மீடியல் வால் வழியாக வர்றது தான் இந்த 7th கிரேனியல் நர்வ். ஸோ இந்த ஜெனிகுலேட் கேங்லியான் கிட்ட கிரேட்டர் பெட்ரோசல் நர்வை கொடுத்துருச்சு. அப்புறம் இந்த 7th கிரேனியல் நர்வ் இந்த ஸ்டெபிடியஸ்னு ஒரு மசில் இருக்குது. அந்த ஸ்டேபிஸ் வேலை செய்கிறதுக்கு ஒரு மசில் இருக்குது, அது பேர் ஸ்டெபிடியஸ் அப்படின்னு பேர். அதுவும் வந்து இந்த 7th கிரேனியல் நர்வே கொடுக்குது. அப்புறம் அப்படியே மெல்ல வரும்போது ஜஸ்ட்டு வெளியே வரத்துக்கு முன்னாடி
வெளியே ஏறதுக்கு முன்னாடி. இது பேர் வந்து ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபொராமன். இது எந்த போன்னு சொல்லுங்கள்? மாஸ்டாய்டு போன். நான் தான் சொன்னேன் இல்லையா, இது ஸ்டைலாய்டு போன், இது மாஸ்டாய்டு போன், நடுவில் இருக்கிறது தான் ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபொராமன். ஸோ இது வழியாக வரும்பொழுது இங்கே ஒரு நர்வ் கொடுக்குது, காடா டிம்பேனை. ஸோ காடா டிம்பேனை வெளியேறுது. அது வந்து எதுக்கு அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஓரியன்டேஷன் தான் வேணும் அனாட்டமி கிளாஸில். ஓரியன்டேஷன்னா எந்தெந்த ஆங்கிளில் பார்க்குறோம். டக்குன்னு நம்ம வில்லன் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது அவரை சுற்றி கேமரா விடுறாங்கல்ல, அவரை முகத்தை காட்டுவாங்க, இடது காற்றை காட்டுவாங்க, முதுகை காட்டுவாங்க, வலது காதை காட்டுவாங்க, அப்படியே சுற்றி 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 வருவாங்க. அப்புறம் திடீர்னு கையை காட்டுவாங்க, அந்த கையிலலாம் அவர் செயின்லாம் வச்சுருப்பார், கர்ச்சீப்பு வச்சு சுற்றி படம் காட்டுவார். ஸோ எந்தெந்த ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம் விஜய் இல்லையா, முன்னாடி பார்க்குறோம், லெஃப்டில் பார்க்குறோம், ரைட்டில் பார்க்குறோம், பேக்கில் பார்க்குறோம் இல்லை. அது மாதிரி தான் நம்ம இப்போ இந்த மிடில் இயர் கேவிட்டியை இப்போது லேட்ரல் வால் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். லேட்ரல் வால்னால் இந்த வால், இது லேட்ரல் வால், இது மீடியல் வால், இது சுப்பீரியர் வால் அதாவது ஃப்ளோர், இது இன்ஃபீரியர் வால் அல்லது ரூஃப், இது போஸ்டீரியர் வால், இது ஆன்டீரியர் வால். ஒரு தீப்பெட்டியை போல தான். ஓரியன்டேஷன் புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த நர்வ் பார்த்தோம், ஜெனிகுலேட் கேங்க்லியன் வழியாக கிரேட்டர் பிட்ரோசல் நர்வ் டு ஸ்டெபிடியஸ். இந்த ஸ்டேபிஸ் மசில், நான் இந்த ஸ்டெபிடியஸை எப்படி நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன்னா, இந்த ட்ரம் செட் வாசிக்கிறாங்கல்ல, வாசிக்கும் போது கீழே பேஸ் இருக்கும், கீழே காலில் மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டுப் டுப் டுப். ஸோ அந்த சத்தம் பட்டோடனே தான் அந்த ட்ரம்மில் சத்தம் வர மாதிரி, சும்மா ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனை தான். ஸோ அதுபோல் தான் இது ட்ரம் செட்டு மாதிரி வேலை செய்யும். சத்தத்தை போட்டு திணைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த சத்தம் ஓவல் விண்டோ வழியாக எதுக்குள்ளே போகுது, ஸ்கேலா வெஸ்டிபுலை. ஸ்கேலா வெஸ்டிபுலைக்குள்ளே போனோடனே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அதிர்வுகள்லாம் ஸ்கேலா டிம்பேனை வழியாக வெளியே வந்துடுது. அந்த அதிர்வுகள் எதில் போய் விழுது, காக்லியர் டக்டில் விழுது. அது வழியாக வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ் வழியாக போய் இன்டர்னல் அக்வஸ்டிக் மியாட்டஸ் வழியாக போய் மேலே 8th கிரேனியல் நர்வ் நியூக்ளியஸ்க்கு போய் அங்கேருந்து ஆடிட்ரி கார்டெக்ஸ்க்கு போய் என்ன ஆக்ஷன் செய்யணுமோ அது செய்யுது. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த காடா டிம்பேனை போன், இது இன்னொரு வியூ. ஸோ இந்த பக்கம் இப்போ மாஸ்டாய்டு வந்துச்சு, இப்போ இந்த பக்கம் மாஸ்டாய்டு இருக்குது. ஜஸ்ட் இது இன்னொரு வியூ, ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ இது ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சவுண்ட், ஒரு ஒலி சப்தம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு அம்புக்குறி டயக்ராமோட போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு உங்களுடைய இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட்ஸ் ப்ளஸ் உங்களுடைய சார்ட்டில் இந்த 2 நம்பர்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. 8.125 இண்டிவிஜுவல் டயக்ராம்ஸையும் இதை நீங்கள் பண்ணுங்கள். குரூப் சார்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ சார்ட்ஸு. ஸோ இப்போ இந்த சவுண்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். காது வழியாக இந்த, அதான் சில வயசான தாத்தா என்ன சொன்னீங்க அப்படின்னு கொஞ்சம் சவுண்டை ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க. சார் என்ன சொன்னீங்க, இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வழியாக காற்று வழியாக சத்தம் வந்து பாட்டு கூட வருது. காற்றின் மொழி, அந்த சப்தங்கள் உள்ளே வந்த உடனே அந்த டிம்பானிக் மெம்பரைனில் அடித்து மேலே மேலியஸ் இன்கஸ் ஸ்டேபிஸ்க்கு அடித்து இந்த ஓவல் விண்டோ வழியாக இதை அடித்து இதில் வர அதிர்வுகள்லாம் இதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. அதிர்வுகள் அப்படியே அதிர்வுகள் வெளியே போகுது, இந்த அதிர்வுகள் வெளியே போகுது. இந்த அதிர்வுகள் எல்லாமே இந்த காக்லியர் டக்ட் உள்ளே வாங்கிக்குது. இந்த காக்லியர் டக்ட் வெஸ்டிபுலோ காக்லியர் வழியாக அந்த சவுண்டை உள்ளே வாங்கிக்குது. அருமையாக இருக்குல்ல? இதுக்கு முன்னாடி இப்படி தான் நம்ம கேட்டுட்ருப்போம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம. ஸோ வெளியே இங்கே வந்து வேக்ஸையே நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னா, வேக்ஸ் இங்கே பெருங்காயம் மாதிரி வச்சுட்டா இது எதுவுமே வேலை செய்யாது. அதனால தான் வேக்ஸ் எடுத்தோன்னே காது நல்லா கேட்குது. ஸோ இப்போ இந்த காக்லியா முடிஞ்ச கையோட அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த டெம்பரல் அண்ட் இன்ஃப்ரா டெம்பரல் ஃபோசே அப்படின்றது பார்க்குறோம். இந்த சைடில் வந்து சில பேர் சாப்பிடும்போது இந்த தசைகள் ஆடுறதை நம்ம பார்த்துருக்கோமா? சில பேர் சும்மாவே இருக்க மாட்டாங்க, என்னமோ கடிக்கிற மாதிரி இருக்கும், இங்கே பார்த்தா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லை? எல்லோரும் அவங்களோட இந்த இடத்துல மேண்டிபிளோட இடத்துல கையை வச்சு பாருங்க, கடிங்க கடிங்க ஐயா சாமி, கடிச்சு எடுங்க. அசைவு தெரியுதா? செய்து பாருங்கள், உங்களுக்கு அசைவு தெரியும். ஸோ அந்த தசைகள்லாம் என்னது, என்ன மாதிரிலாம் வரப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம அந்த தொடும்போது பார்க்குற மசில் பேர் தான் மேசிட்டர். மேசிட்டர் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் ஆஃப் தி மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன்.
நம்ம செமிக்கிறதுக்கு சிலதெல்லாம் நம்ம கடித்து நல்லி எறும்புலாம் நொறுக்குறோமா இல்லையா, முறுக்குலாம் சாப்பிட்டு நொறுக்குறோமா இல்லையா, அந்த நொறுக்கிறதுக்கு தேவையான பவர் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் இந்த மாசிட்டர். மாசா இருக்கா பேர்? ஸோ அந்த மாசிட்டர் தான் அந்த மசில். ஸோ இப்போ இந்த ஜா அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. இந்த ஜா ப்ரீதிங்கில் பார்த்துருக்கோமா? ஜா ப்ரீதிங், ஜாஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. மரணத்தின் விளிம்பிலிருந்து தப்பித்தேன் அப்படின்னு பேர். ஸோ ஒன்று படிக்கும்போது இன்னொன்று கோர்வை இடுதல் அப்படின்னு பேர், சின்க்ரனைசேஷன். ஸோ ஜாஸ் ஆஃப் டெத். கிராக்கடைலோட வாய் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் மேண்டிபிள். இருக்கிற விலங்குகள்லேயே உயிரினங்கள்லேயே பெரிய தாடை யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராக்கடைல். அந்த கிராக்கடைலை போலவே சற்று நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிசர்ஸ் இருக்கும், நம்மளுடைய கத்திரிக்கோல். சில கத்திரிக்கோலில் பல்லு வச்ச கத்திரிக்கோல் இருக்கும், டிசைன் விழும், பார்த்துருப்பீங்க. அப்படியே என்ன டிசைன், ரவுண்டாக வேணுமா, ஜிக்ஜாக் வேணுமா, ஜிக்ஜாக் சிசர்ஸ்னு பேர். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிராக்கடைலோட வாயை பார்த்தீங்கன்னா அந்த பல்லு மேண்டிபிள், பெரிய மேண்டிபிள். ஸோ நம்மளதும் அந்த மாதிரி தான் மேண்டிபிள். ஸோ நம்மளுடைய கத்திரிக்கோலில் ஒரு பகுதியான பல்லு நிரந்தரமானது, இடத்தை மாற்றிக்காது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த போனு அப்படி சொன்னீங்களே. ஸோ இது பேர் வந்து மேக்ஸிலா. மேக்ஸிலாவில் இருக்கிற பல்லுகள் அசைவதில்லை, ஃபிக்ஸட். எதை வந்து கொண்டு அதை அரைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேண்டிபிள் தான். ஸோ இந்த மேண்டிபிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன். ஸோ மேலேயும் கீழியுமா அது அசைச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மேண்டிபிளோட பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேர் காண்டைலர் ப்ராசஸ். இது பேர் காண்டைலர் ப்ராசஸ். இது வந்து சுப்பீரியர் காண்டைல். இதுக்கு வர்றது வந்து சுப்பீரியர் பார்டர். ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் தி மேண்டிபிள். இது ரேமஸ், இது பாடி, இது வந்து மென்டல். இந்த இடம் பேர் மென்டல். ஸோ இந்த பல்லு சீராக இதில் அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ உள்ளே இருக்கிறதால் ரிட்ஜ், அதெல்லாம் நம்ம அவ்வளோ டெப்த்தாக போக தேவையில்லை. ஸோ இந்த மேண்டிபிளோட பகுதியை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மேண்டிபிள் எதில் போய் அட்டாச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே போய் சொருகணும் இல்லையா, ஒரு இடத்துல டெம்பரல் போனில் போய் சொருகுதான். ஸோ அது டெம்பரல் போனோட ஆர்டிகுலேட் பண்ணுது. இனிமேல் சொருகிற வார்த்தையை எடுத்துட்டு அதுக்கு பேர் என்ன சொல்ல போகிறோம்? ஆர்டிகுலேஷன். ஒரு போனோ இன்னொரு போனோ சேர்ந்து சந்திச்சு, எதுவுமே ஷோல்டர் ஜாயிண்ட்டோ ஹிப் ஜாயிண்ட்டோ ரெண்டு எலும்புகள் சந்திக்கும் பொழுது அதில் அசைவு ஏற்பட்டால் அதுக்கு பேர் ஆர்டிகுலேஷன். என்னது? ஆர்டிகுலேஷன். ஆர்டிகுலேஷன் அப்படின்னாலே அசைதல். ரெண்டு எலும்பு ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து அசைதல். ஸோ அது ஷோல்டர் ஜாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹிப் ஜாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஜாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, அது அசைவு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஜால ரெண்டு மூமெண்ட் பாசிபிள். ஒன்று ப்ரொட்ரூஷன், ரிட்ராக்ஷன், லேட்ரல், மீடியல் இல்லையா? ஸோ டிப்ரெஷன், எலிவேஷன், எல்லா மூமெண்ட்டும் பாசிபிள் இருக்குது. தாடியை கீழே இறக்கலாம், மேலே இறக்கலாம், சைடுக்கு நகர்த்தலாம். மசில்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் இதுக்கு தேவைப்படுது, மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷனும் இதுக்கு தேவைப்படுது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ என்னென்ன மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது இதில் காட்டுறாங்க. ப்ரொட்ரூஷன்னா முன்னாடி நீட்டுறது, ப்ரொட்ரூடட். டிப்ரெஷன்னா கீழே வர்றது, டிப்ரெஷன். ரிட்ராக்ஷன்னா வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. எலிவேஷனா மேலே மேலே கொடுக்குறது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன் 4 மசில் இருக்குது, 4 மசில் இருக்குது. அந்த பேரை தான் இப்போ அறிமுகப்படுத்த போகிறேன். ஸோ மாசிட்டார், டெம்பரலிஸ், மீடியல் டெரிகாய்ட், லேட்ரல் டெரிகாய்ட். ரொம்ப ஈஸி. மாசிட்டர், டெம்பரலிஸ், மீடியல் டெரிகாய்ட், லேட்ரல் டெரிகாய்ட். இப்போ இது எப்படி பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்பரலிஸ் மசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரல் லைனில்
டெம்பரல் ரீஜன் ஆஃப் தி ஸ்கல்ல இல்லையா, இந்த சைடில் வரதெல்லாம் டெம்பரல் தானே, மேலே தான் பெரைட்டல், கீழே டெம்பரல். ஸோ இட்ஸ் அ ஃபேன் ஷேப்டு மசில். ஒரு விசிறி போல் இருக்கா, ஒரு விசிறி போல் இருக்குது. அதோடைய எல்லா டெண்டான்ஸும் எங்கே வந்து அட்டாச் ஆகுதுன்னா, இது வந்து காண்டைலர் பார்ட், இது கொரோனாய்டு ப்ராசஸ். ஸோ கொரோனானாலே எல்லாம் பயப்படுறாங்க. ஸோ இங்கேயும் கொரோனா போல் ஒரு வார்த்தை வருது, கொரோனாய்டு ப்ராசஸ் ஆஃப் தி மேண்டிபிள். அதில் வந்து அட்டாச்மெண்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல போகிறேன். இது மேலே வந்து ஒரு சின்ன ஃபேஷியா இருக்குது. இந்த ஃபேஷியா பேர் தான் டெம்பரலிஸ் ஃபேஷியா. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதில் ஓட்டை விழுந்ததுன்னா அந்த ஓட்டையை எடுத்து தைக்கிறதுக்கு. ஒரு துணி கிழிஞ்சிச்சுன்னா வேறு துணி வச்சு நம்ம ரஃப் அடிக்கிறோம் இல்லையா, பின்னாடி ஒரு துணி ஒரு தட்டு மாதிரி வச்சு ரஃப் அடிக்கிறோம்ல, அது மாதிரி காதில் ஓட்டை விழுந்ததுன்னா அதுக்கு இணையான ஜவ்வை வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு வந்து, எப்படி நம்ம ஹார்ட்டில் கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டில் காலேருந்து நரம்பை எடுத்து காலேருந்து வெயினை எடுத்து ஹார்ட்டில் வைக்கிறாங்களோ, காதில் ஜவ்வு ஓட்டை விழுந்ததுன்னா இந்த டெம்பரலிஸ் மசிலில் இருக்கிற டெம்பரலிஸ் ஃபேஷியாவை எடுத்து தான் அதை வச்சு ஒட்டு தைப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். அதனால தான் காது ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இங்கெல்லாம் சைடில் மொட்டை போட்டுடுவாங்க. பார்த்துருப்பீங்க, ஜிஹெச்சுக்கு வெளியே காதில் அப்படியே கட்டு போட்டு சைடில் ஒரு பக்கம் மட்டும் கட்டி வச்சுருப்பாங்க. மொட்டை அடித்தாக்கா சைட்லேருந்து அதில் ஃபேஷியா நம்ம எடுப்பாங்க. சரி, இப்போ இந்த மசில்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மேலே இருக்கிறது தான் மேசிட்டர், மேலே இருக்கிறது மேசிட்டர் மசில். இது உள்ளே வந்து எல்லாமே வேறு மசில்ஸ். இதை நம்ம இங்கே ஜஸ்ட் ஓரியன்டேஷன் கொடுக்குறாங்க ஃபேரிங்ஸ்க்காக, மைலோஹையாய்டு அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மேசிட்டர் மசில் தான் ரொம்ப மிகவும் பெரிதான மசில், நம்ம கடிக்கிறதுக்கு மிகவும் அவசியமான மசில். டெம்பரலிஸ் பார்த்துட்டோம், மேசிட்டர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது மீடியல் டெரிகாய்டு, லேட்ரல் டெரிகாய்டு. ஓகேவா? இது டீப் ஹெட், இது ரெண்டுமே மீடியல் டெரிகாய்டு தானா? ஸோ இது வந்து மீடியல் டெரிகாய்டோட டீப் ஹெட்டு, சூப்பர்ஃபிஷியல் ஹெட் ரெண்டு பிரிவாக இருக்குதான். ஸோ அந்த 4 குரூப் ஆஃப் மசில்ஸ். ஸோ லேட்ரல் டெரிகாய்டு இங்கே வருது. ஸோ மீடியல் டெரிகாய்டுக்கும் 2 ஹெட் இருக்குது, லேட்ரல் டெரிகாய்டுக்கும் 2 ஹெட் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய ஹெட்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஜாவை எப்படி வேணாலும் மோஷன் நம்ம பண்ண முடியுது. லேட்ரல் டெரிகாய்டு, மிடில் டெரிகாய்டு, அதே மாதிரி டெம்பரலிஸ், மேசிட்டர், 4 மசில். ஸோ அந்த இடத்துல உள்ள நரம்புகள் எப்படி வருது? இது என்ன கேங்க்லியான்? இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கேங்க்லியானாக இருக்குது கிரேனியல் நர்வில். எந்த கேங்க்லியான்? லார்ஜஸ்ட் கிரேனியல் நர்வ், 5th கிரேனியல் நர்வ். கேங்க்லியான் பேர் ட்ரைஜெமினல் கேங்க்லியான். ஏன் ட்ரை அப்படின்னா 3 இருக்குது, 5-1, 5-2, 5-3. ஓகேவா? ஸோ அதோடைய கேங்க்லியான் எப்படி வருது, அந்த கிரேனியல் நர்வ் எப்படி வெளியே வருதெல்லாம் தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ அந்த 5th கிரேனியல் நர்வோட ஒரு பிரான்ச் தான், 3rd பிரான்ச் தான் மேண்டிபுலார் பிரான்ச். ஞாபகம் இருக்கா? ஆப்தால்மிக் பிரான்ச், மேக்ஸிலரி பிரான்ச், மேண்டிபுலார் பிரான்ச். அந்த 3 பிரான்ச் 5th கிரேனியல் நர்வோட 3 பிரான்ச், ஆப்தால்மிக், மேக்ஸிலரி, மேண்டிபுலார். அந்த மேண்டிபுலார் பிரான்ச் தான் வெளியேறும் பொழுது கீழே லாஸ்ட்டாக வர்றது தான் மென்டல் நர்வ் அப்படின்னு வருது. இன்சைசிவ் நர்வ், பல்லுக்கெல்லாம். ஏன் பல்லு கூச்சம் கொடுத்தோன்னே ஜாடை வலிக்குது? சில சமயம் பல்லு கூச்சம் ஏற்பட்டால் காதெல்லாம் வலிக்குதா இல்லையா? ஏன் அப்படின்னா பல்லுக்கு நரம்பு இந்த ஸோ இந்த நல்லா கவனிங்க. ஸோ எல்லாமே சின்ன இடத்துக்குள்ளே தான் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்குது. உடனே நீங்கள் 5th கிரேனியெல்லாம் 4 தெரு பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கக்கூடாது. நான் கூட படிக்கும்போது நினைப்பேன், எல்லாம் வேறு வேறு இடத்துல இருக்கும் போல் இருக்குது, தள்ளி தள்ளி இருக்கும்போது. டிசெக்ஷன் ஒன்றோட ஒன்றா இருக்குது. 1st கிரேனியல் நர்வுக்கும் 5th கிரேனியல் நர்வுக்கும் ஒரு 5 மீட்டராவது தூரம் இருக்கும்னு நினைப்பேன் நான் கற்பனையில். இருக்கிறது இல்லை, 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ 5th கிரேனியல் நர்வ் வேறு எங்கேயும் வரல, கண்ணுக்கு அப்படியே பின்னாடி வருது. ஏன்னா ஆப்தால்மிக் நர்வ் கொடுக்கணும், மேக்ஸிலரி நர்வ் கொடுக்கணும். ஸோ கீழே மேண்டிபுலர் நர்வ் வரும்பொழுது இன்ஃபீரியர் ஆல்வியோலார் நர்வ் இந்த மேண்டிபிளுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, மசில்ஸ்க்கு தேவையான ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு மசில்ஸை கொடுக்குறது. அதே பக்கத்தில் இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனாலுக்கு இதே இங்கே இடத்துல வருதா மிடில் நர்வ், மிடில் இயர். இந்த மிடில் இயர் வழியாக தான் கார்டா டிம்பானை வருது. 7th கிரேனியல் நர்வும் வருது. 5th, அதாவது முதல் பஸ்ஸு சில ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஊருக்கு 5 நிமிஷத்தில் ஒரு பஸ்ஸு கிளம்பினே இருக்கும்.
ஸோ அடுத்து 7வது கிரேனியல் நர்வ் பின்னாடி போகுது, அதுக்கு பின்னாடி 8வது, அதுக்கு பின்னாடி 9வது. அதை வந்து நம்ம இந்த கிரேனியல் நர்வோட டயக்ராம் ஒன்று நெட்டார் புக்கில் இருக்குது, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், காட்டுறேன் இப்போ. ஸோ இதுதான் மேண்டிபுலர் நர்வ். ஸோ இந்த மேண்டிபுலர் நர்வில் 5th கிரேனியல் நர்வ், இது 7th கிரேனியல் நர்வ். தெரியுதா இப்போ பக்கத்தில் எவ்வளோ அருகாமையில் இருக்குன்னு? அதனால தான் பல்வலி எடுத்தால் தாட வலி வரும், முகமே வலிக்கும், முகமே வலிக்கும். ஸோ அதனால தான் பல் எடுக்கும்போது மருத்துவ ஊசி போட்டால் அந்த பக்கம் தாடையே மரத்து போகுது. ஏன்னா மேண்டிபுலர் நர்வும் அந்த மென்டல் நர்வுக்கும் அவங்க பிளாக் கொடுக்கறதுனால. இப்போ சமீபத்தில் பல் எடுத்தவங்களாம் உங்களுக்கு தெரியும், பல் எடுத்தால் அந்த பக்கமே தாடையே மறுத்து போகணும், தொட்டு தொட்டு பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும், ஏதோ பாதி தாடை வீங்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேண்டிபுலர் நர்வ் வெளியே வந்து மென்டல் நர்வ், இன்சிசிவ் நர்வ் வழியாக வருது. ஸோ இந்த 5th கிரேனியல் நர்வோட 3rd பிரான்ச்சு மேக்ஸிலரி நர்வ் வழியாக வெளியேறுது, அதை நம்ம பார்க்குறோம். அப்படியே பின்னாடி தொண்டை இருக்குது, லாரிங்ஸ் இருக்குது, ஈசோபேகஸ் வருது. எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப தூரத்தில் இல்லை. இல்லை சார் எங்களால் ஆர்த்தி சிஸ்டர். ஸோ அடுத்து வந்து இந்த 7th கிரேனியல் நர்வில் வரக்கூடிய இந்த காடா டிம்பானை, இந்த காடா டிம்பானை இந்த பரோட்டிட் கிளாண்டுக்கு போகிறதும், அப்புறம் வந்து இந்த லிங்குவல் நர்வ், இந்த லிங்குவல் நர்வ் எல்லாமே எதுலேருந்து வருது? 5th கிரேனியல் நர்வ்லேருந்து தான் வருது. ஸோ 5th கிரேனியல் நர்வ் வழியாக வந்து இந்த கீழே இருக்கிற எச்சில் சுரப்பிகள், இவருங்க 2 பேரும், இது சப்மென்டல் கிளாண்ட், இவங்க சப் மேண்டிபுலர் கிளாண்ட். ஸோ 3 ஜோடியான எச்சில் சுரப்பிகள் இருக்குது, உங்களை சொல்லியிருக்கேன். பெரோட்டிட் கிளாண்ட், சப்மென்டல், சப் மேண்டிபுலர். ஸோ இந்த படத்தில் 9th கிரேனியல் நர்வ், 5th கிரேனியல் நர்வ், 7th கிரேனியல் நர்வ் எப்படி அட்டாச்மெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்காங்கன்றது தெரியுதா? ஸோ 5th கிரேனியல் நர்வ் 5-1, 5-2, 5-3 ஆப்தால்மிக் பிரான்ச், மேக்ஸிலரி பிரான்ச், மேண்டிபுலர் பிரான்ச் வெளியேறுது. பக்கத்தில் 7th கிரேனியல் நர்வ் வெளியேறுது, அதில் வரதான் இந்த காடா டிம்பானை. ஸோ முகத்துக்கு செயல் உணர்ச்சியை யார் தராங்க? ஃபேஷியல் நர்வ், 7th கிரேனியல் நர்வ் தொடு உணர்ச்சி கொடுது. அதே இடத்துல பரோட்டிட் கிளாண்ட் இருக்குது. பரோட்டிட் கிளாண்ட் இங்கே இருக்குன்னா இங்கே தான் மேண்டிபுல்னு இருக்கு அர்த்தம், இங்கே தான் காது இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இதுதான் டிம்பானிக் மெம்பரேன், பின்னாடி தான் 9th கிரேனியல் நர்வ் போகுது. ஸோ எல்லாமே அருகாமையில் தான் இருக்குது. அதனால தான் ஒரு நரம்பு பாதித்தாலும் அடுத்த பல நரம்புகள் பாதித்து அதில் விடாத தலைவலி ஏற்படுறதுக்கான காரணம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் காட்டுறாங்க, எப்படி ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்காங்கன்றதை காட்டுறாங்க. உள்ள அதாவது முகத்துக்கு பிளட் சப்ளை தரது எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி, மூளைக்கு போகிறது இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி. அதே மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட ரத்தமை, அதாவது பயன்படுத்தின ரத்தத்தை வெளியேற்றுவது எக்ஸ்டர்னல் ஜுகுலர் வெயின். வெளியேறுவது எதனால், எது மூலயமா வெளியேறுது? சுப்பீரியர் வீனா காவா வழியாக ஹார்ட்டுக்கு ரைட் ஏற்றியத்துக்குள்ளே உள்ளே போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கெவர்னஸ் சைனஸையும் நம்ம மறைஞ்சிடக்கூடாது இல்லையா? கெவர்னஸ் சைனஸ் இந்த பகுதியில் இருக்குது உள்ள, அந்த வழியாக தான் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி போகுது. 4 கிரேனியல் நர்வ் இருக்குது, 3, 4, 5-1, 5-2, அப்புறம் 5-3 போல், அப்புறம் 6th கிரேனியல் நர்வ். மொத்தம் 5 கிரேனியல் நர்வ் போகுது. ஏன்னா 5-1, 5-2 ரெண்டுமே 5th கிரேனியல் நர்வ் ஓடுது. ஸோ இந்த போன் தான் ஸ்பீனாய்டு போன், இதுதான் ஸ்பீனாய்டு போன். மிடில் கிரேனியல் ஃபோஸாவையும், அதாவது மிடில் கிரேனியல் ஃபோஸாவை முக்கியமாக பங்கு வகிக்கிற போன் இவங்க தான், மிடில் கிரேனியல் ஃபோஸாவை. ஏன்னா இந்த போனை நம்ம வெளியிலேருந்து பார்க்க முடியாது, ஆர்பிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுது, இயரில் பார்ட்டிசிபேட் பண்ணுது, மிடில் கிரேனியல் ஃபோஸால் பார்ட்டிசிபேட் பண்ணுது. நம்ம வெளியே தொட்டு பார்க்கக்கூடிய ஃப்ராண்டல் போன், டெம்பரல் போன், பெரட்டல் போன், ஆக்சிபிட் போன் மாதிரி இல்லை, இது உள்ளே இருக்குது. லாக்ரிமல் போன், ஸ்பீனாய்ட் போன், எத்மாய்ட் போன்லாம் உள்ளே இருக்குது. எத்மாய்ட் போன் மேலே தான் ஆல்ஃபாக்டரி நர்வ் பொருத்தப்பட்டிருக்குது. அது வழியாக தான் மூக்கில் நம்ம வந்து ஸ்மெல் தெரியக்கூடிய நரம்புகள், அந்த வாசனை தெரியக்கூடிய நரம்புகள் தொங்க விடப்பட்டிருக்குது. எப்படி தொங்க விடப்பட்டிருக்கு, அது மூலயமா தான் வாசனை வந்தோடனே நமக்கு மூளைக்கு வருது. ஸோ இதுதான் இந்த ஸ்பீனாய்ட் போன். வவ்வால் மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு, டக்குன்னு ஒரு வவ்வால் பறவை போல் இருக்குது பார்ப்பதற்கு. ஸோ அட்டெண்டன்ஸ் பார்ட் நம்ம யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து மேக்ஸிலரி நர்வ் 5-2 அதை பற்றி பார்ப்போம். சின்ன ஸ்மால் பார்ட்ஸ் தான்.
அப்புறம் இந்த ஸ்டைலாக கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி நெக், கழுத்து பகுதிக்கு ஹெட் அண்ட் நெக்கில் ஓரளவுக்கு ஒரு பகுதியை முடித்ததுனால கழுத்து பகுதிக்கு நம்ம போகலாம். கழுத்து பகுதி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது இல்லையா? மனிதர்களுக்கே கழுத்து ஒரே மாதிரி இருக்கிறதுல சில பேருக்கு ரொம்ப நீளமாகவும், சில பேருக்கு ரொம்ப அகலமாகவும், சில பேருக்கு கழுத்தே தெரியறதில்ல இல்லையா? தெரியறதில்ல. அது மாதிரி பார்க்குறோம். ஆஸ்ட்ரிச் பிக்கஸ்ட் பெரிய முட்டை போடுற ஒரு பறவை இனம். அதோடைய கழுத்து பார்த்தீங்கன்னா 3/4 மீட்டர் 1 மீட்டர் இருக்கான் இல்லையா? அதே மாதிரி பறவைகள் கழுத்தை திரும்பி முதுகில் வச்சுக்கும். ஒட்டகச்சிவிங்கி, குதிரை, ஆடு, மாடு, ஒரு பழமொழியே இருக்குது, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கடவுள் அளந்து தான் வச்சாரு. அது வாழையா கழுத்தையான்னு தெரியல, பட் எல்லாமே அளந்து தான் எல்லாருக்கும் வச்சுருக்காரு. ஸோ அதை பற்றிலாம் நம்ம இந்த நெக் பற்றிலாம் நிறைய பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த நெக்கு வந்து தான் நம்ம ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் நம்ம எல்லா இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தொங்குது. என்னது? கரோட்டிட் ஆர்டரி எல்லாமே போகுது இல்லையா? இதுதானே மெயின் கேபிள். ஹார்ட்லேருந்து வர அந்த கரோட்டிட் ஆர்டரி, மேலேருந்து வர தண்டுவடம், அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் நினச்சிப்பீங்க இதில் தான் தாலி தொங்குது, இதில் தான் நெக்லஸ் தொங்குது, அதனால தான் கழுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிப்பீங்க. அப்படி கிடையாது. கழுத்து தாலியும் நெக்லஸ் தொங்க விடுறதுக்காக கிடையாது. இருதையும் மூளையும் பிணைக்கிற ஒரு பாலம் அது. ஸோ இருதயம் நினைக்கிறது மூளைக்கும், மூளை நினைக்கிறது இருதயத்துக்கும் போகிற வர ஒரு முக்கியமான வழி. அந்த கழுத்தை பற்றி தான் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த நெக்கே நமக்கு வந்து ஒரு 2-3 கிளாஸஸ் தேவைப்படலாம். அதுக்கப்புறம் நம்ம லேரிங்ஸ், இந்த வாய்ஸ் பாக்ஸ், நம்ம எப்படி பேசுகிறோம், அப்புறம் நம்மளுடைய இந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட் ஆஃப் எட்மாய்ட்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இந்த எட்மாய்ட் போனில் மேலே ஓட்டையாக இருக்கும், அது வழியாக இந்த ஆல்ஃபாக்டரி நர்வ் தொங்க விடப்படும். அப்புறம் இந்த நோஸ் கம்பார்ட்மெண்ட்டை நோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நோஸ் வந்து எக்ஸ்டர்னல் நோஸ் இருக்குது, இன்டர்னல் நோஸ் இருக்குது. நோஸே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பாக இருக்கும். பறவைகளுக்கே சிலது கிளிமூக்கு மாதிரியும், சிலது லட்டு மூக்கு மாதிரியும், சிலது நெல்லிக்காய் கனி மாதிரியும், சில பேர் நல்லா ஷார்ப்பாக வந்து முன்னாடி அப்படியே நீட்டிகிட்டு இருக்கும். சில பேருக்கு ஒரு தக்காளி பழத்தை மூக்குக்கு மேலே பச்சை மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூக்கோடைய அம்சங்கள் எப்படி அது மாறுது, எப்படி அது நிர்ணயிக்கப்படுது. முன்னாடி ஷார்ப்பாக வரும், அப்புறம் டக்குன்னு பெருசாகிடும், காலிஃப்ளவர் போல். ஸோ அதோடைய அமைப்புகள் எப்படிலாம் வருது. அப்புறம் இந்த மேண்டிபிள் பல்லோட அமைப்புகள், அப்புறம் இந்த டேஸ்ட் பட்டு, டங்கில் இருக்கிற டேஸ்ட்டு, அப்புறம் இந்த முழுங்கிறது, இந்த ஆக்ட் ஆஃப் டெக்ளூடிஷன். வீட்டில் காலையில் இட்லி வைக்கிறாங்க, ஹாஸ்டலில் தினமும் காலைல பொங்கல் உப்புமா போடுறாங்க. அது எப்படி முழுங்குறோம்? சாப்பிட்றது வேற, முழுங்கிறது வேற. நீங்கள் கூட சொல்வீங்க, இப்போ தான் சார் முழுங்குறாங்க மாத்திரையே அப்படின்னு சொல்வீங்க. அப்புறம் நெக்கோட சர்ஜிக்கல் அனாட்டமி பாயிண்ட்ஸ், பல்ஸ் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம்னா அதோட நம்ம ஹெட் அண்ட் நெக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இந்த வீக்கு இல்லை வர வீக்கோட பிகினிங்கில் நம்ம ஹெட் அண்ட் நெக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்த பகுதிக்கு போகலாம். ஸோ ஹாவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.